ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 15ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு பிடிவாதம், வைராக்கியம் போன்றவை தேவைப்படும். இருந்தாலும் சில மாற்றங்கள் செய்துதான் அதை நிறைவேற்ற முடியும். நிர்வாக திறமை வெளிப்படும். துணிச்சலாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பூர்வீக சம்பந்தமான சொத்து வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது இன்று சாதகமான முடிவுக்கு வரும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்கள் உங்கள் குடும்பத்துக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் நலனில் அக்கறை தேவை. பயணங்கள் வெற்றியை தரும். கிடைத்த லாப வருமானங்களை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். ரிஷபம். நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை, முயற்சிகளை எல்லாம் அலைந்து திரிந்தால் அது செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அதற்காக சில விரயங்களை சந்திக்க நேரிடும். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பயணங்கள், தேவையற்ற பயணங்கள் திணிக்கப்படும். மனதைரியம், மன துணிச்சல் சிறிது குறையும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பெண்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதடைவதால் அதை புதிய வாகனமாக மாற்ற சில சிந்தனைகள் மேலோங்கும். மிதுனம். இன்று பேசி உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்யப் போகிறீர்கள். நடக்காத காரியங்களை எல்லாம் அல்லது நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய பேச்சு திறமை, வாக்குவன்மை அதை உறுதுணையாக இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும், அனுபவம் தெரியும். பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து வைப்பீர்கள். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தும் அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு முத்திரை பதிப்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற்று மாநிலவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியும் லாபத்தையும் பார்ப்பீர்கள். துணிச்சலாக துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். மனமாற்றம், இடமாற்றம் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். விரயங்களை சந்திக்க நேரிடும். கடகம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். தொழிலில் துரிதமாக துணிச்சலாக முடிவுகள் எடுத்து இன்று வெற்றி காணப் போகிறீர்கள். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். அந்நியர் தலையீடை தவிர்க்கவும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேச்சில் தரம் தாழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டு தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். குழந்தைகளுக்காக சில அரசியல் விரயங்களை சந்திக்க நேரிடும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொண்டால் வெற்றியை நாம் பதிவு செய்யலாம். தொழிலின் நிர்வாகத் திறமை பளிச்சிடும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள், ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வெற்றிகளை பதிவு செய்ய உதவிகரமாக இருக்கும். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்கள் எல்லாவற்றையும் தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்கத்திற்கு மாறான செயல்கள் எதையும் செய்ய வேண்டாம்.
குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்களின் முன்னேற்றம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண் அதிகாரிகள் அதுவும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். துரிதமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். தொழிலில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் பிற மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இறை வழிபாடு தியானம் உங்களுக்கு மன அமைதியை தரும். ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். வெற்றி மாத்திரம் இல்லாது வெற்றியுடன் லாபம், வருமானங்கள் அதிகரிக்கும் போது மனம் அந்த கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அரசு விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அதை இன்று தவிர்ப்பது நல்லது. மனம் எதிர்மறை எண்ணங்களை சிந்திப்பதால் இன்று புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழிலில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேற்று மாநிலத்தவர்கள் பிற மொழி பேசுபவர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் தோன்றும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொண்டால் அதிகாரிகள் கெடுபிடியிலிருந்து தப்பிக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்கள் பணபலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடு செய்து மன அமைதி பெறுவீர்கள். துலாம், தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு அது சிறப்பாக செயல்படுவீர்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். துரிதமாகவும் துணிச்சலாகவும் சில திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் பகைவர்களாக மாற வாய்ப்பிருக்கிறது. குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மனம் மகிழ்ச்சி அடையும். மூத்தோர்கள் ஆசையை உண்டாகும். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிகம், பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதை சரி செய்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். மூத்தோர்கள் ஆசை உண்டாகும். உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். புதிய வித்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். புதிய மாற்றங்களை செய்து அல்லது துரிதமாக துணிச்சலாக செய்து வெற்றி காண்பீர்கள். ஊழியர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். உறவினருடன் ஒரு பயணம் செல்ல வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது மகிழ்ச்சியை தரும். அவர் ஒரு நண்பர்கள் போல் உங்களுக்கு பழகுவது ஆறுதலை தரும். குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் அவர்களை கண்காணித்து கண்டித்து நல்வழி காட்டுதல் அவசியமாகிறது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி நமக்கு என்பதால் மனம் மகிழ்ச்சி அடையும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, தடைகளை மீறி, எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். தைரியமாக துணிச்சலாக என்று செயல்படுவீர்கள். உறவினர்கள் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். நண்பர்கள் பழையவர்களாக வர வைப்பிருக்கிறது. குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதால் உழைப்பை நம்பி இன்ற நாளை கடத்த வேண்டியிருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், தெளிவான திட்டங்கள் மூலம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் வருகை நன்மை தரும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். உறவினர்கள் மனமாற்ற மகிழ்ச்சியை தரும். துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்படும் திறமை உங்களுக்கு என்று உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளை
கவனத்துடன் நல்வழி காட்டுதல் அவசியமாகிறது. இன்று அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதால் உழைப்பை நம்பி நாளை கடத்த வேண்டும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கும்பம். பயணங்கள் திணிக்கப்படும், தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். குடும்பத்தில் பழையவற்றை பேசி மகிழ்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நிர்வாக திறமையால் வெளிப்படும். போட்டிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றியை காண்பீர்கள். துணிச்சலாகவும் செயல்படுத்தி உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் போல் செயல்படுவார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை விளையாட்டுக்காக சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மீனம். பேசி என்ற காரியத்தை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, ஆணவப்போக்கு, கோபதாபங்களை குறைத்து கொண்டால் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் மன மகிழ்ச்சி அடையும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தையின் செயல்பாடு திருப்தியை தருகிறது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பேச்சாற்றலும் பணபலமும் உதவிகரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் அகலம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.